Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹை கைஸ் வந்து உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ஒன்லி ஐ ஆம் எக்ஸ் கிரேட் சாமன் சாப்டர் 4, 5, 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருக்கேன் பார்த்துட்டு வந்துங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் ட்ரோட் பெயின் இருக்குது, ட்ரோட்டு கொஞ்சம் ஒரு மதம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, போக போக எல்லாம் கரெக்டாகிடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஓப்பனிங்கில் ஒரு டவர் காமிக்கிறாங்க. அந்த டவர்லேருந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் அப்போ ஹீரோவோட தங்கச்சி என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா நீங்கள் சம்மன் வந்து ஒன்று வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது என்ன கிடச்சிருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து அது ஒரு வின்ஃபேரின்னு சொல்கிறான். வின்ஃபேரியா? அந்த மாதிரி நான் ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையே, சரி எனக்கு காமிங்க அப்படின்னு வந்து ஹீரோட தங்கச்சி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ முடியாது முடியாது அப்படின்னு சொல்கிறேன். என்னண்ணா நீங்கள் எப்படி பேசுகிறத பார்த்தா நான் ஏதோ உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்குது, ஏன் எனக்கு காமிக்க மாட்டீங்களா, எனக்கு காமிங்க காமிங்க அப்படின்னு வந்து ஹீரோட தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி உன்னோடத காமி அப்படின்னு சொல்லும்போது என்னோடதா கண்டிப்பா இதை நான் காமிக்கிறேன், பார்த்து ஷாக் ஆயிடாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை மூலமா ஒரு சமனிங் சர்க்கிளை உருவாக்குறாங்க. அப்போ அந்த நேரப்ப நம்ம ஹீரோ என்ன இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, ஒருவேளை அது அவ்வளோ சூப்பராக இருக்குமோ அப்படின்னு ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு எல்ஃப் வருது. அந்த எல்ஃப் வந்து ஒரு சி ரேங்க் ஷாடோ எல்ஃப்னு சொல்கிறாங்க. அது நம்ம ஹீரோ பார்த்தோன்னே சி ரேங்கா அப்படின்னு பார்க்கும்போது என்னண்ணா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, என்ன சி ரேங்க்னா என்னது, இது சி ரேங்க்னா எவ்வளோ பெரிய நோபல் தெரியுமா, நீங்கள் என்னென்ன இப்படி அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, சி ரேங்க்னா எவ்வளோ பெரியதுன்னு அப்படின்னு சொல்லும்போது சரி சரி புரிஞ்சிச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ என்ன நினைக்கிறானா, சி ரேங்கா என்ன நோபலா, என்னத்த சொல்ல, சி ரேங்க்கு இருக்கல இந்த கேமில் சி ரேங்க் ஒரு உப்புக்கு சப்பானி மாதிரி இருக்கும். இதை வந்து எதுக்குமே பயன்படுத்த மாட்டாங்க, வெறும் இந்த மற்ற கேரக்டரோட, அதாவது ஹை லெவல் கேரக்டரோட ஃபியூஷனாக மாற்றி இஎக்ஸ்பி பாயிண்ட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டாக வந்து மாற்றி விடுவாங்க. இதெல்லாம் வந்து டஞ்சனுக்கு கூட யூஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து மிஸ் எல்ஃப் அப்படின்னு கூப்பிட்றான். மிஸ் எல்ஃப் நம்ம சரி சார் எல்ஃப், உனக்கு நான் பேசுகிற தமிழ் புரியுதா ஹாய் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அந்த சரி எல்ஃபு இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து குறு பார்த்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஹீரோட தங்கச்சியை ஏன்னா என்னடா பண்ணுற இது அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ இவளுக்கு என்ன காது கேட்கல ஹலோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதாவது என்னன்னா ஹலோ ஹலோ நான் பேச கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அதுவா நான் வந்து இந்த எல்ஃபு கிட்ட வந்து ஹாய் சொல்லலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போ தான் நான் வந்து சொல்ல முடியும், என்னால் அருமையான குட்டி தங்கச்சி வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது என்னது பார்த்துக்கணுமா, ஏன்னா சம்மன்ஸ் எல்லாம் பேசாது உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லும்போது என்னது பேசாதா ஆனால் வாய்ப்பு இல்லையே, அது அவ என்கிட்ட பேசினாலே. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப வரும்போது நம்ம ஹீரோ பிடிச்சி அப்படியே குட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்கல்ல, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, எமோஷன்லாம் வந்துச்சுல்ல, அது நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ரொம்ப வந்து பார்த்தோன்னே பேச ஆரம்பித்தானே, அப்படின்னா ஒரிஜினலாக வந்து சமன்ஸ் எல்லாம் பேசாதா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது ஏன் நீ அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்தியா நான் இந்த மாதிரி சமன் பேசுகிறத அப்படின்னு வந்து ஹீரோவோட தங்கச்சி கேட்கும்போது நம்ம ஹீரோ ஆனால் நான் ரொம்ப வந்து பேசும்போது நான் என்ன நினச்சேன்னா இவங்க வந்து ரியாலிட்டி பேட்ச் வச்சுட்டாங்கன்னு நினச்சேன், அதாவது இருக்கிற எல்லா சம்மன் வந்து ஹியூமன் மாதிரி பேசும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேனே, அப்போனா என்கிட்ட வந்து அது வந்து ஸ்பெஷலாக இருக்குமோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட தங்கச்சி வந்து சரி நான் ஏதோ ஒன்று இப்போ நான் காமிச்சல இப்போ நீ காமி அப்படின்னு சொல்லும்போது அதுவா அப்புறம் காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், நான் தான் சொன்னேன் அப்புறம் காமிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ போய்கிட்டு இருக்கானே. அது போக இது கரெக்டான டைமும் கிடையாது, இந்த இடத்துல நான் இதை காமிச்சேன்னா அதுவும் என்னோட ஃபேரி, அதாவது ரொம்ப பேச ஆரம்பித்தா மற்ற எல்லாரும் எங்கள் மேலே அட்டென்ஷன் வந்துடும். ஸோ இப்போதைக்கு இதை வந்து அமைதியாக வச்சுக்கணும், நம்ம ஹீரோ அப்படியே வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன காமியா அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கானா, ஏன்னா நீ வந்து ஸ்கேமரை ட்ரீட் பண்ணுற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ஒழுங்கு எனக்கு காமி அப்படின்னு சொல்லும்போது வா அப்புறம் காமிக்கிறேன் எனக்கு இடத்த காமி அப்படின்னு சொல்லும்போது சரி இரியா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சி வேகமாக ஓடி போய் ஹீரோ கிட்ட போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ விட்டுட்டு போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். வா அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கிற எல்லா இடமும் வந்து ஒரு கண்காட்சி மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. இது என்ன இப்படி இருக்கு, இது என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து ஹீரோ கேட்கும்போது இந்த இடத்துல பொறுத்தளவு நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல வந்து எப்போ வந்து ஒரு டவர்ல இருந்து அந்த மான்ஸ்டர்லாம் அப்பியர் ஆக ஆரம்பிச்சிச்சோ அப்போ பக்கத்தில் இருக்க இந்த என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கும்ல, அதாவது இந்த பார்க்கு பூங்கா அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் வந்து சும்மா ஒரு கண்காணிக்க மாதிரி வச்சுட்டாங்க. ஏன்னா யாருக்குமே வந்து இது பார்க்காது, ஐ மீன் யாருக்கும் வந்து அமௌண்ட்டு வரல. யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த இடத்த அப்போ அந்த மான்ஸ்டர் வந்து திடீர்னு அப்பியர் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும், அங்கே இருக்க எல்லாத்துக்கும் அஃபெக்ட் ஆகும்ல. அதனால அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து இந்த டவர் கிட்ட இருக்கலாம் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து ஹீரோவோட தங்கச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆனால் அது சூப்பராக தானே இருக்கும், மான்ஸ்டர் வந்து என்ன நம்ம வாட்டுக்கு ரோலர் கோஸ்டரில் போகும்போது அப்படியே ஒரு மான்ஸ்டர் வந்து சூப்பராக ட்ரில்லிங்காக இருக்குமே,
என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மான்ஸ்டர் வந்துச்சுன்னா, அந்த இடத்துல செத்தே போயிருவாய்ங்க. அதுல உனக்கு என்ன ஃபன் கிடைக்க போகுது? அப்படின்னு சொல்லும்போது, ஓ! ஆமால்ல. அது வேற இருக்கோ! செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ! அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ வந்து, இந்த டஞ்சன் ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. ஆனா ஆக்சுவலா நான் கேம்ல பார்த்த மாரி தான் இங்க எல்லாமே இருக்கு. ஆனா என்ன விஷயம்னு தெரியல அப்படின்னு ஹீரோ அங்க இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, ஹானஸ்ட்டா எனக்கு வந்து என் பிளட்டுலாம் வந்து அப்படியே பம்ப் ஆயிட்டு இருக்கு. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு எனக்கு எக்ஸைட்மென்ட்டா இருக்கு அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் பிளேஸ் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோஸ் வந்து இந்த மாரி லோ கிரேடு, மிடில் கிரேடு அந்த மாரி என்ன வேணாலும் அந்த ஸ்க்ரோலு அதுக்கேத்த ஆஃபர் பண்றது எல்லாமே இங்க தான் இருக்கும். ஸோ நம்ம ஹீரோஸ் ஏதாச்சும் ஒரு பொருள விக்கிறதோ, வாங்குறதோ அது எல்லாமே இங்க தான் நடக்கும். அது வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாரி தானே நான் பார்க் சின்னு அதாவது பார்க் சின்னுனா நம்ம ஹீரோவோட வீடியோ கேம் விளையாண்டுருப்பாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து எக்கச்சக்கமான விஷயத்த வந்து புடுங்கி, புடுங்கி கிழிச்சு போட்டு அப்புறம் அதெல்லாம் வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கும். அந்த காசுல எப்படி வந்துச்சு? இது எல்லாத்தையும் வந்து வித்து வித்து தான் வந்துச்சு. அதுல நம்ம ஹீரோவும் சரி, ஹீரோட ஃப்ரெண்டும் சரி நல்லா பணக்காரனாகி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து அந்த கேம்ல ஒரு காசு கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டான். இந்த கேம் வந்து ஒரு ட்ராஷ் கேம்னு சொல்றதுக்கு காரணம், இந்த கேம்ல நம்ம காசு கட்டாம நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. எப்படி இப்ப ஃப்ரீ ஃபயர்ல வந்து கன் ஸ்கின் இருக்கா? அந்த கன் ஸ்கின்ன வச்சு நம்ம டாப் 1 பிளேயரா ஈஸியா வந்துடலாம். இதே இது வந்து கன் ஸ்கின் இல்லாம, எந்த எபிலிட்டி இல்லாம ஒருத்தன் வந்து டாப் 1 வரான்னா, அந்த மாரி தான் வந்து நம்ம ஹீரோ. அப்ப அந்த நேரம் அப்ப ஹீரோட தங்கச்சி வந்து, ஆனா அங்க பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பேம்ப்ளெட் இருக்கு. அங்க தான் வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வரும். உனக்கு ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும்னா, நீ அந்த இடத்துல இன்ஃபோடெக்ல போய் பார்த்தனா, உனக்கு எல்லாமே தெரியும். அப்போ நீங்க இப்ப தான் பிகினரா இருக்கீங்க. ஏன் நீங்க பேசாம இந்த அகாடமியில போய் செக் பண்ணலாம்ல? இந்த பிளேயர் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல தான் இருக்கு. அந்த இடத்துல போய் நீங்க அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில இது புரியும். அப்படின்னு வந்து ஹீரோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ வந்து, இல்ல, இல்ல அதெல்லாம் தேவையில்ல. என்னோட குட்டி தங்கச்சி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அந்த இடத்துல எனக்கு கத்துக்கிறக்க ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு கியூரியஸா வரப்போறதில்ல. அதனால இங்க இருக்க இந்த பார்க்ல வந்து நான் சும்மா சுத்திக்கிட்டு ஏதாச்சும் கிடைக்குதா பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஆனா நீ சீரியஸாவா சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "ஆமாம்மா நான் சீரியஸா தான் சொல்றேன். நான் இந்த இடத்துல சுத்தி பார்க்குறேன். நான் இந்த இடத்த விட்டு போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "ஆனா நீங்க உண்மையா இங்க தான் இருக்க போறீங்களா? இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரஸ்" அப்படின்னு வந்து ஹீரோட தங்கச்சி சொல்லும்போது, "அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. நான் பாட்டுக்கு சுத்தி பார்க்க போறேன் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோட தங்கச்சி வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. "சரி நான் பார்த்து போயிட்டு வாங்க" அப்படின்னு வந்து அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட தங்கச்சி வந்து, "எதுக்கு அண்ணா ரொம்ப வியர்டா இருக்காங்க இன்னைக்கு? அவங்க என்னமோ வந்து ஒரு ஸ்பேஸ் அவுட் ஆன மாரி இல்லன்னா, அவங்க உடம்புல ஏதோ ஸ்பெல்லு போட்ட மாரி இருக்காங்க. ஒருவேளை அவங்க இப்ப தான் எந்திரிச்சனாலயோ, அவங்களுக்கு கொஞ்சம் சிங்க் ஆகுறதுக்கு நேரம் ஆகுமோ? ஏன்னா வந்து இப்ப இந்த சம்மனிங் வேர்ல்ட பத்தி அவங்களுக்கு அவ்வளவா தெரியலல்ல. ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ இருக்குமோ? ஒண்ணும் புரியல. சரி எதா இருந்தாலும் அண்ணா சரியாயிருவாங்கன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும், என்னோட அண்ணன் வந்து அவங்கனால முடிஞ்ச அளவு பெஸ்ட் பண்ணானோ, என்னால முடிஞ்ச பெஸ்ட்ட நான் பண்ணுவேன். நான் வந்து ஒரு பர்டனா வந்து யாருக்கும் இருக்க மாட்டேன்னு எங்க அண்ணன் நெனச்சா, நானும் அதே மாரி இருப்பேன். நான் வந்து நம்ம ஃபேமிலிய நல்லா காப்பாத்துவேன். அப்புட்ன்னு வந்து இந்த சைடு ஹீரோட தங்கச்சி சொல்றாங்க. அப் அப்ப நம்ம ஹீரோ அங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, நான் ரொம்பலாம் ஒர்க் பண்ணாதண்ணா, நார்மலா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ கை ஆட்டிக்கிட்டே போய்க்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடப்ப நல்லது. இந்த இடத்துல யாருமே இல்ல. ரொம்ப அமைதியா தான் இருக்கு. அப்ப ரம்பா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அந்த ஃபேரிய வந்து அப்படியே சம்மன் பண்றான். சம்மன் பண்ணும்போது அந்த ரம்பா வந்து மான்ஸ்டர்! மான்ஸ்டர்! அப்படின்னு வந்து கத்திட்டு வரும்போது, நம்ம ஹீரோ அமைதியா இரு, அமைதியா இரு, அமைதியா இரு. எனக்கு இப்படிலாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு? அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து அப்படியே ரம்பாவ புடிச்சு வச்சுக்கிட்டு, இங்க பாரு ரம்பா, இப்பலேருந்து நீ வெளிய பேசவே கூடாது. புரிஞ்சுச்சா? பேசவே கூடாது. அப்படின்னு வரும்போது, நம்ம ஹீரோ பக்கத்துல வரத பார்த்தோனே ரொம்ப பயந்துகிட்டு அப்படின்னு வந்து இருக்காங்க. அப்ப அந்த டைம் அப்ப, சரி இனிமே நீ வந்து வெளிய வந்து அவ்வளவா அட்டென்ஷன்லாம் குடுக்கக்கூடாது. இந்த இடத்துல யாருமே பேசவே கூடாது. நம்ம வந்து எப்ப டஞ்சனுக்குள்ள போறோமோ, அப்ப மட்டும் தான் பேசணும். உனக்கு புரிஞ்சுச்சுன்னா தலைய மட்டும் ஆட்டுன்னு சொல்லும்போது, ரம்பா வந்து தலைய மட்டும் ஆட்டுறாங்க. சரி, அப்பனா நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல ஏதோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோன்ல. வந்து இந்த இடத்துல டஞ்சன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்புறம் அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் போகணும். அப்பதான் நம்மளுக்கு ஏத்த ரிவார்ட்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்ப நம்ம ஹீரோவோட அக்கவுண்ட்ல பார்க்குறேன். அந்த அக்கவுண்ட்ல பார்த்தா, நம்ம ஹீரோட்ட ரூ. 12,500 தான் இருக்கு. ஸோ அந்த அமௌண்ட்ட பார்த்துட்டு நம்ம ஹீரோ விரக்தியில, என்ன ஒரு வாழ்க்கை! இந்த மாரி நான் திரும்பியும் வந்து அடியில இருந்து அதாவது ரொம்ப அடியில இருந்து வெளில போணுமா? அந்த ஆக்சிடென்ட் நடந்தா என்ன? நடக்கலன்னா என்ன? என்ன பிரயோஜனம்? என்ட்ட காசே இல்ல. நான் இப்ப இப்படி பார்த்தா நான் பேசாம ஒரு பார்ட் டைம் ஜாப் போய் தான் காசு எடுத்துக்கணும். ஆனா அதுக்கு டைம் வேஸ்ட் தான் ஆகும். என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நம்ம ஹீரோ இருக்கும்போது, அந்த நேரம் அப்ப ஒரு நிமிஷம். ஸோ எதுக்கு நம்ம ஹீரோ காசு தேவைப்படுதுன்னா, இதில சொல்லியிருக்க மாட்டாங்க. கடைசியா சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த ஸ்க்ரோல்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸ்க்ரோல்ஸ் வாங்குனா தான் அதிகமான சமன் பண்ண முடியும்க்காக நம்ம ஹீரோக்கு காசு தேவைப்படுது. நம்ம ஹீரோ வந்து ஆடியன்ஸ்ட்ட என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும்.
சில பேர் வந்து என்கிட்ட கேட்கலாம், ஏன் பேசாமல் உங்கள் அப்பா அம்மாட்ட உதவி கேட்கலான்னு. அதெல்லாம் ரொம்ப ரெடிகுலஸ். ஆல்ரெடி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இருக்கிற அந்த நிலமையை வந்து எப்படி வந்து கண்ட்ரோலாக வைக்கணுமோ அவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவு கஷ்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் போய் எப்படி அவங்ககிட்ட காசு கேட்க முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால நான் அவங்ககிட்ட கேட்கவே கூடாது. நான் இது தப்பு, நான் இது பண்ணவே கூடாது அப்படின்னு ஹீரோ இருக்கும்போது வந்து சரி ஏதோ ஒன்று நான் ஸ்க்ராட்ச்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் அப்பா அம்மாட்ட வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. யாருமே வந்து ஜினுகாட வந்து கம்பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, ஜினுகாட இருக்கிறவன் வந்து எதுவுமே ஸ்பின் பண்ணாம தான் ஃபர்ஸ்ட்டு வந்தான். அவன் வந்து எப்பவுமே காசு ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டான். அந்த மாரி தான். என்னதான் இது ஒரு ட்ராஷ் கேமா இருந்தாலும், இந்த இடத்துல வந்து நம்ம பே டூ வின்னா இருந்தாலும், நான் கண்டிப்பா என்னோட அக்கவுண்ட்ட ரீஸ்டார்ட் பண்ணி எப்படி விளையாடுறேனோ, அதே மாரி தான் விளையாட போறேன். அதனால சிங்கிள் டைமா இருந்தாலும், சின்னதா வந்து அடி மேல அடி வச்சு நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன். அதனால நான் கேம்ல ஏற்கனவே இந்த மாரி ஹையா வந்துட்டேன். ரியாலிட்டில இதே மாரி வந்தே ஆவேன் அப்படின்னு ஹீரோ நினச்சுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு நம்ம ஹீரோக்கு வந்து 5,00,000 வான் டெபாசிட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோக்கு கண்ணு பிதுங்கிட்டு, என்ன என்ன எப்படி காசு வந்துச்சு? அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இந்த மாரி வராதே. ஒருவேளை புதுசா பிளேயர் வந்தனால ஏதாச்சும் போனஸா? அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ அதில ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அது என்னன்னா, என்னோட மகனே, நான் வந்து ஹேஜென்ட்ட வந்து இப்ப தான் கேட்டுக்கிட்டேன். ஹேஜின்னா ஹீரோட தங்கச்சி. அவ என்ன சொன்னான்னா, "நீ எப்ப எந்திரிச்சியோ, அப்ப எந்திரிச்சியோ, அப்பயே நீ வந்து உனக்கு வந்து 2 கால்ல நின்று வேலை பார்க்கணும். எல்லாத்தையும் நான் தனியா பார்க்கணும். இந்த குடும்ப கஷ்டத்த நான் சுமக்கணும்னு நீ நெனச்ச. எனக்கு தெரியும் உன்னோட பர்சனாலிட்டி. நீ எப்பவுமே என்கிட்ட வந்து காசு கேட்க மாட்ட. அட்லீஸ்ட் நாங்க குடுக்குறத வச்சுக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு பார்த்தா, அது நம்ம ஹீரோட அம்மா. ஸோ இந்த மாரி காசு அனுப்பிச்சு விட்டது நம்ம ஹீரோட அம்மா. அப்படி இத்தனை நாளும் வந்து எங்கள் அம்மா என்னை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட காசு இல்லைனாலும், அவங்க சஃபர் பண்ணாலும், ஆனால் ஆனால் ஏன் இப்படி? எதுக்காக என்னைய வந்து இப்படி பண்ணுறாங்க? ஏன் வந்து அவங்களோட கஷ்டத்த சொல்லாம, என்னைய ஏன் வந்து நல்லா பார்த்துக்கணுன்னு இருக்காங்க? அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோட அம்மா வந்து ஹீரோக்கு கை குடுக்குற மாரி, "நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன். அதனால நீ எப்பயுமே ஹெல்த்தியாவே இருக்கணும்." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கான். "ரொம்ப நன்றிம்மா. நான் கண்டிப்பா என் வாழ்க்கையில சக்சஸ் பண்ணுவேன். நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைப்பேன்." அப்படின்னு ஹீரோ இருக்கான். அந்த அப்ப ஹீரோ வந்து அவனோட சிஸ்டத்த ஓப்பன் பண்றான். இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு என்ன வாங்க போறான்னு பார்ப்போம். அப்ப நம்ம என்னதான் மத்த மக்கள்லாம் வந்து எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும், எனக்கு எப்படி போணும்னு தெரியும். எல்லா அடுத்தடுத்த வர ஈச் செகண்டையும் நான் யூட்டிலைஸ் பண்ணியே ஆவேன். அதனால இந்த தடவ நான் என் பெஸ்ட்ட குடுத்து ஆக்ட் பண்ண போறேன். நான் கண்டிப்பா இந்த மெட்டீரியல வச்சு நல்லா வளர்ந்து அந்த டஞ்சன எல்லாத்தையும் முடிப்பேன். அதனால அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, அந்த இடத்துல நம்ம ஹீரோ அப்படி அந்த இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன். பார்க் ஜின் ஹூ, நீங்க 3 லோ கிரேட் சமன் அண்ட் ஸ்க்ரோல வந்து வாங்கிட்டீங்கன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ அப்படி கிழிச்சு போறான். நம்ம ஹீரோக்கு 3 கிரியேச்சர் வந்திருக்கு. அதில ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஸ்லாகர் லம்ப்னு ஒண்ணு வந்திருக்கு. ஸோ இத பார்த்தா மக் மாரி இருக்கு போக்கிமான்ல. நம்ம மக்ன்னு சொல்லுவோம். 2வது பார்த்தா ஹார்ன் பட்டர்ஃப்ளைன்னு இருக்கு. ஸோ ஹார்ன் பட்டர்ஃப்ளை சொல்லாம, இல்ல பொக்கிமான்ல வந்து இது பட்டர்ஃப்ரீயும் ப்ளஸ்ஸு அந்த பட்டர்ஃப்ளையா இந்த 2 இது கம்பைன்ட் ஆன மாரி இருக்கு. அதான் அந்த புழு ஃபார்ம்லேருந்து பட்டாம்பூச்சி ஆன மாரி இருக்கு. ஸோ 3 ஒன் பார்த்தா பாய்சன் லிசார்ட்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 தான் நம்ம ஹீரோ வந்து இது பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னது ஈராங்கா? அப்பனா எனக்கு நல்ல ஒரு குட் லக் தான். அப்போ நம்ம ஹீரோ வந்து, எனக்கு வந்து இ ரேங்க் கிடச்சதுன்னா, அப்போ அது கொஞ்சம் நல்ல லக்கு தான். ஏன்னா வந்து நான் ரம்பாவ கம்பேர் பண்ணா, இ ரேங்க்கும் வந்து ஒண்ணும் குறைஞ்சது கிடையாது. அப்பன்னா வந்து நான் 5 இத வந்து கிழிச்சேன்னா, எனக்கு வந்து 5% வந்து வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி வந்து எனக்கு இந்த லிசார்ட் அதாவது இ ரேங்க் கிடைக்குதுன்னு. அப்படின்னு ஹீரோ வந்து அந்த இத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த மாரிலாம் ரிவார்ட் வருதுன்னு. அது போக இந்த பாய்சன் லிசார்டு இருக்கல கொஞ்சம் காஸ்ட் அதிகமான இது. ஏன்னா அதிகமா காசு குடுத்தா தான் இந்த மாரி கிடைக்கும். ஸோ நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கனால இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த நேரத்தில அந்த ஸ்லைம் வந்து மக் பக்கத்தில வந்துட்டு இருக்கு. இது என்னது இது ரொம்ப நாறுது. இது என்னத்த பண்றது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதில இப்ப சரி ஏதோ ஒண்ணு. இப்போ ஒரு டீம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி பார்த்தா அந்த மக்கு, லிசார்டு, ஆ ஹார்ன் பட்டரு, அப்புறம் கொரில்லா, அப்புறம் ரம்பா. இத வச்சுக்கிட்டு நான் கண்டிப்பா அந்த ரூயினுக்குள்ள போயிட்டு எக்கச்சக்க விஷயத்த வாங்கி சண்டை போட்டு நான் லெவல் அப் ஆவேன். அது போக வேறு வார்த்தையில சொல்லணும்னா, இது எல்லாத்தையும் நான் தாக்கி அதுலேருந்து ஸ்க்ரோலை வாங்கி எல்லாத்தையும் கிழிச்சு நான் வந்து என்னோட பிரைமுக்கு போறேன். கண்டிப்பா நான் ஜெயிக்க போறேன். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் கிரைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஸோ கிரைண்ட் பண்ணுறதா என்னன்னா, நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்து நம்மளுக்கு ரிவார்டு வந்துக்கிட்டே இருக்கும்ல, அதை தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை என்னால் மொத்த 10 எக்ஸ்கிரேட் ரேங்கே வந்து ஒன்றா சேர்க்க முடிஞ்சிச்சுன்னா, அது ஒரு எஸ் ரேங்க் டீமாக மாறிடும். அப்படி இருந்துச்சுன்னா நான் 100
டவர் ஆஃப் ட்ரையில் போய் அங்கே இருக்க எல்லாத்தையும், அதாவது என் வல்ல வர எல்லாத்தையும் நான் நொறுக்கி தள்ள போகிறேன், அதனால நான் இப்போலேருந்து ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. நான் இருக்கிற எல்லா எக்ஸ் கிரேட் ரேங்க்கையும் வந்து, அதாவது கடைசி ஒன்றை கூட விட்டாமல் எல்லாத்தையும் பிடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இதோடு இந்த சாப்டர் முடியுது. ஆல்ரைட், இப்போலேருந்து ஒரு உண்மையான விஷயத்த செய்ய போகிறேன். அப்போ நம்ம ஹீரோ சந்தோஷமாக இருக்கான். சரி, அதுக்கு முன்னாடி இந்த டஞ்சனை நான் எங்கே கண்டுபிடிக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த டஞ்சனை பொறுத்தளவு மொபைல் கேமில் வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜை முடிச்சா அடுத்த இடத்துக்கு போகலாம். பட் ரியாலிட்டியில் அது கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். அது நம்ம ஹீரோ வந்து அந்த டஞ்சன் எங்கே இருக்குன்னு கூகுளில் தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சரி, இது ரியாலிட்டியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னது இது அப்படின்னு கத்தும்போது எல்லாரும் அங்கேருந்து திரும்பி பார்க்குறாங்க. யார் பையன் லூசா என்ன கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ, என்னது சமன்ஸு உங்கள்கிட்ட இருந்தால் கூட இதுக்குள்ளே போக முடியாதா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஏன் என்னால் போக முடியாது அப்படின்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். சொல்லி அப்போ தான் இந்த டஞ்சனை பற்றி சொல்கிறாங்க. இந்த டஞ்சனில் வந்து ரேண்டமாக ஒரு லொக்கேஷனில் வந்து அப்படியே வந்து அமைக்கும். அப்படிப்பட்ட டஞ்சனை வந்து அதோட எனர்ஜி ரீடிங்கை வச்சு அது எந்த மாதிரி லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது 1 ஸ்டார் 2 ஸ்டார் 4 ஸ்டார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எதுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது அதோட ரூல்ஸும் மாறும், அந்த டஞ்சனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் மாறும். ஸோ டஞ்சனுக்குள்ளே போனோம்னா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அப்படி டஞ்சனுக்குள்ளே யாருனாலும் ஈஸியாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு நம்ம ஹீரோவும் ரொம்பவும் அப்படியே கண்ணில் வந்து அப்படியே மின்ற மாதிரி வச்சுக்கிட்டு, நாங்கள் நியூபீஸ், நாங்கள் டஞ்சனுக்குள்ளே போகலாமா அப்படின்னு அவங்க நினச்சா கூட அவங்க அப்படியே பூட்ஸ் கால் மூலமாக அப்படியே எத்தி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. நீ எல்லாம் டஞ்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. ஏன்னா டஞ்சனுக்குள்ளே போனோம்னா அவங்க அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து என்ன நம்மளுக்கு வந்து சத்திய சோதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து பேட் லக்கு. சரி, பேட் லக்கை பற்றி பேசும்போது எனக்கு புரியுது. ஏன்னா நான் எந்திரிக்கும் போது இந்த லா மொத்தமாக மாறிடுச்சுல அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா மாதிரி இப்போ எதுவுமே கிடையாது. 3 வருஷத்தில் என்ன வேணா மாறி இருக்கலாம். அப்போ யாரை வந்து தோளில் தட்டி கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அது நம்ம ரொம்ப தான். உங்களால் முடியும் முடியும், நீங்கள் தைரியமாக இருங்க, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்னு வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோ வந்து அது ரொம்ப பார்த்துட்டு, ஆமாம் நான் வந்து இப்போ எதுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரம்பாவோட தலையை தடவி கொடுத்துட்டு இருக்கான். ரொம்ப நன்றி ரம்பா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னது அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹலோ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட தங்கச்சி. ஹலோ அண்ணா, எங்கே இருக்கீங்க, இன்னும் நீங்கள் திரும்பி வரலையா, அம்மா வந்து டின்னர்லாம் பண்ணிட்டாங்க, நீங்கள் வரலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் வரேன், அதுக்கு முன்னாடி நீ எதுக்கு ஒரு முக்கியமான விஷயம்ன்ற சொல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன். என்னண்ணா என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் இந்த பிளேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண தானே டஞ்சனுக்குள்ளே போகணும், அதையே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, ஓ ஆமாம் இல்லை, அப்போனா நீ பர்பஸாக தான் என்கிட்ட சொல்லாமல் வந்திருக்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது, இல்லைண்ணா நான் மறந்துட்டேன், என்ன சீரியஸாக நான் மறந்துட்டேனா அப்படின்னு வந்து ஹீரோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோட தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த டஞ்சன்லாம் வந்ததுக்கு அடுத்து அதுக்கு எக்கச்சக்கமாக ரூல்ஸ் மாற்றிட்டாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து இறந்து போய்கிட்டு இருக்காங்க இந்த டஞ்சனுக்குள்ளே போகிறனால. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி உள்ளே போனோன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி தான் போகணுன்னு. ஏன்னா ரேண்டமாக ஒரு ஆள் உள்ளே போய் அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ யார் என்னன்னு யாருக்குமே தெரியாதுல, அதனால தான். ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து, அப்படி எத்தனை பேர் இறந்து போகிறாங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு ஒரு ஐடியா இல்லை. ஆனால் வந்து எக்கச்சக்க பேர் இறந்துருக்காங்கன்னு மட்டும் தெரியும். அதனால தான் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே வந்து 2 ஸ்டாப் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் உள்ளே போகணுமா போகக்கூடாதா, அப்படி போகணும்னா நீங்கள் வந்து அதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு இருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் உள்ளே போகணும்னா அவங்களுக்கு ஒரு ரேட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்கும். இப்போ டஞ்சனோட டிஃபிகல்ட்டி 1 இருக்குன்னா உள்ளே போகிறவங்களோட அந்த டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும்ல, அவங்க இது 1 இல்லை 2 இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ஓகே இவங்க உள்ளே போகிறதுக்கு ஒர்த்து அப்படின்னு நினச்சாதான் அங்கே இருக்க ஆஃபீஸர் உள்ளே விடுவாங்க. அதுக்கு தான் அந்த பிளேயர் ஐடென்டிஃபிகேஷன். அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ரொம்ப அநேகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் எப்போ இது இயர்லியாக பார்த்தேனோ அந்த இடம் அப்போ அங்கே கொஞ்சம் டெஸ்ட் வைப்பாங்க, என் பேட்டில் கூட வைக்கலாம். ஆனால் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் தான் எனக்கு கடுப்பாக வருது. இவங்க என்ன எல்லா பிளேயர்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்களா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து நார்மலாக வந்து ஒருத்தனால டஞ்சனுக்குள்ளே ஈஸியாக போயிட்டு வர முடியும். ஆனால் இந்த மாதிரி வந்து பிளேயர் ஐடென்டிஃபிகேஷன் இருந்தால் தான் போகணுன்னா அப்போது அது வந்து ஹீரோட ஐடென்டிட்டியை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தனோட பாப்புலாரிட்டி ஈஸியாக மேலே ஏறிடும் இது மூலமாக. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாரும் வந்து பிளேயர்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் காசுக்காக ஆயிரும். எல்லாரும் காசுக்காகவே இதுக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சோசியல் சிஸ்டமே மொத்தமாக கிராக்கு விழுந்து போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்க பிளேயர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசுக்காக தான் போய் இந்த டஞ்சன்லாம் ரைட் பண்ணுவாங்க. அப்படி டஞ்சனுக்காக ரைட் பண்ணும்போது எல்லாத்தோட அந்த பர்சனாலிட்டியும் மாறிடும். ஸோ எல்லோரும் காசுன்னு அப்படி தான் சுற்றுவாங்க. இது மூலமாகவே இந்த சோசியல் சிஸ்டமே மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோட தங்கச்சி வந்து, ஓ ஆமாம், ஆனால் அது போக அந்த இடத்துல ஒரு ரேங்கிங் லிஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னது ரேங்கிங் லிஸ்ட்டா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாமா. அதாவது கரண்ட்டா இந்த குளோப்லயே பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரேச்சல் ரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரேச்சல் ரோஸ்னா யாருன்னு தெரியுமா? நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. ரேச்சல்னு சொல்லியிருப்பான் போன சாப்டர்ல. அவங்க தான் அங்க இருக்காங்க. நம்ம கண்ட்ரி எல்லாம் அதில வரவே இல்லன்னா, நம்ம எவ்வளோ பேத்தட்டிக் ஸ்டேட்ல இருக்கோம் தெரியுமா? நம்ம கண்ட்ரி கூட அதில ஒரு இடத்துக்கு கூட வரல. அந்த பட்டியலே வரல. அப்படின்னு வந்து ஹீரோட தங்கச்சி சொல்றாங்க. அது போக யாரோ இந்த ஜினுகாடா, அவன் எங்க இருக்கானே தெரியல. அவன் மட்டும் வந்தான்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ட்ரி ஸ்கை ராக்கெட்டா போயிரும். அப்படின்னு சொல்லும்போது, ஏய் ஆமா கண்டிப்பா போயிரும். அப்ப நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாமா நல்ல வேளை எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஏன்னா இந்த ஜின்னுக்காரன் நம்ம ஹீரோ தானே. அப்ப நம்ம ஹீரோ ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு அமைதியான வெறுத்திக்கு போயிட்டான். ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் உள்ள கூட போக கூடாதா? என் ஐடென்டி காமிச்சே ஆகணுமா? அப்ப நம்ம ஹீரோ வந்து கடுப்பா இருக்கான். இது எல்லாமே எனக்கு வச்ச செட்டப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல இன்னைக்கு போக தேவையில்ல. நம்ம அடுத்து போய்க்கலாம். அப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல டிராப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி இன்னொரு இடத்துல பார்த்தா, சாப்பாடு வெந்துகிட்டு இருக்கு. அப்படி வெந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பாவும், அம்மாவும் அங்க தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அப்பாவும் நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ காலைல எந்திரிச்சு வெளிய போய்க்கிட்டு இருக்கான். அப்பா வந்து, "என்ன சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? இப்ப மணி 6 தான ஆகுது. இப்ப நீ எங்க போற?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து, "ஆ அது சீக்கிரம் எந்திரிச்சிட்டாடா, கொஞ்சம் வேலை இருக்குப்பா. அப்படியே போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட அம்மா வந்து, ஜின்னு நீ போறதுக்கு முன்னாடி கொஞ்சமா சாப்பாடு சாப்பிட்டு போலாம்ல. நான் உனக்காக ரைஸ் பால்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லம்மா பரவால்ல. நான் வந்து போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப ஹீரோ வந்து அவனோட ஷூவ டைட் பண்ணதுக்கு அடுத்து, "அப்பா, அம்மா என்னைய ரொம்ப மன்னிச்சிடுங்க. நான் இத்தன நாளா வந்து ஒரு பேத்தட்டிக் சைடா காமிச்சுட்டேன். இனிமே வந்து நான் வந்து நல்லா எல்லா வேலையும் கரெக்ட்டா பண்ணுவேன்." அப்ப நம்ம ஹீரோ வந்து தைரியம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த "உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் திரும்பி வருவேன்ப்பா." அப்ப நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஒரு பிரகாசமான எதிர்காலத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா வந்து கொஞ்சம் எம்பாரஸ்மென்ட் ஆகுறாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் இந்த மாரி சென்டிமெண்ட்லயே போட்டு வளைக்கிறானே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஆ என்னங்க இந்த மாரி ஜின்னு வந்து நல்லா தானே இருப்பான்." அப்படின்னு கேட்கும்போது, "அவனா? அவன்லாம் நல்லா இருப்பான். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நல்ல சேஃப்டி மெஷர்மென்ட்லாம் எடுக்குறாங்கல்ல. ஸோ அவன் நல்லா தான் இருப்பாங்க. நீ கவலைப்படாதன்னு" சொல்லும்போது, இருந்தாலும் நம்ம ஹீரோட அம்மாக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அந்த மாரி நேரம் அப்ப, "ஜின்னு நீ கண்டிப்பா சேஃபா வரணும் ஜின்னு." அப்படின்னு வந்து ஹீரோட அம்மா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோ கதவ பூட்டிட்டு போம்போது, இந்த இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. இந்த ஏரால யார் வேணாலும் பிளேயர்ஸா மாறலாம். அப்படி மாறும்போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டெத் சர்டிஃபிகேட்லாம் இருக்கு. ஸோ பிளேயர்ஸா மாறுறவங்க இறந்து போனாங்கன்னா, இந்த டெத் சர்டிஃபிகேட்ட குடுத்துருவாங்க. அந்த மாதிரி நேஷன்ல அதாவது இந்த உலகத்துல யார் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி நேஷன்ல கொரியாவும் எக்கச்சக்கமான அட்டென்ஷன் வந்து இயர்லியா வந்தாங்க. ஆனா, அவங்களோட டெத் ரேட்டு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா மத்த நேஷன தவிர இந்த மாரி கொரியால மட்டும் தான் அதிகமா இறந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் வந்து மெயின் கேரக்டர் சிண்ட்ரோமா மாறிட்டாங்க. மெயின் கேரக்டர் சிண்ட்ரோம்னா, அதாவது என்னைய சுத்தி தான் இந்த உலகமே இருக்கு. நான் தான்டா மெயின் கேரக்டரு அப்படின்னு வந்து கொரியால இருக்க ஈச் அண்ட் எவரி மெம்பர்ஸும் பிளேயர் அப்படியே நெனச்சுக்கிட்டு சோலோவா போயிட்டு இந்த சோலோ லவ்விங் இருக்கும்ல, அந்த மாரி நான் தனியா போயிட்டு எல்லாத்தையும் சாவடிச்சிடுவேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் இறந்துக்கிட்டே போனாங்க. ஸோ இது மூலமா அந்த புரோட்டகனிஸ்ட்டுன்னு இருந்தவங்க எல்லாரும் இறந்து போய்க்கிட்டே இருந்தாய்ங்க. அவங்க அந்த மாரி ஒரு டெலியூஷன்ல இருந்தாய்ங்க. ஒரு ஃபேண்டசி உலகத்துல இருந்தாங்க. தன்னைத்தானே வந்து புரோட்டகனிஸ்ட்ன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அப்படியே உள்ள போகும்போது, அந்த டஞ்சனுக்குள்ள அவங்க இறந்து போனாங்க. இந்த மாரி போகும்போது யாருனாலயும் நம்ப முடியல. ஏன்னா எல்லாரும் என்ன நெனச்சாங்கன்னா, கொரியா தான் வந்து ஒரு பவர் ஹவுஸா இருந்துச்சு. கொரியா வந்து இருக்கலே ஹையஸ்ட் ரேங்க் அவர்ன்னு நெனச்சாங்க. ஆனா அது தப்பா மாறி, அது அப்படியே வந்து ஒரு தலைகீழா போயிருச்சு. எதனாலனா, இப்போ இருக்கலே கடைசி ரேங்கிங் லிஸ்ட்ல பார்த்தோம்னா, நம்ம கொரியா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில பார்த்தா எக்கச்சக்கமான டெட் பாடிஸ் நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கேம் ஆரம்பிச்சதே வந்து கொரியா தான். அந்த கொரியால வந்து ஜினுகாடு தான் வந்து அந்த டாப் 1லயே இருந்தார். ஆனா இத பத்தி என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியல. அப்போ இது மூலமா எக்கச்சக்க பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டையும் வந்து நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இன்ஜின் கிரியேட்டர் சேனல்ல தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் வந்து, ச்சே! இந்த மாரி வந்து டெத் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. இவங்க என்ன ஏன் இப்படி ஒரு டெலியூஷன்ல இருக்கான்? அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா, நான் எதுக்கு இப்ப குறை சொல்றேன்? ஏன்னா இதே மாரி ஒரு கிறுக்குத்தனமா நான் 10 வருஷமா இந்த கேமுக்கு பைத்தியமா விளையாண்டுகிட்டு இருந்தேன். அப்ப நான்லாம் இந்த மாரி பேசவே கூடாது. என்னைய பார்த்தாவே எனக்கு பெத்தட்டிக்கா இருக்கே! அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா மத்தவங்கலாம் அவைங்க வந்து ஒரு மெயின் கேரக்டர் அதாவது அவங்களுக்கு எபிலிட்டி கிடைக்கும்போது, அவன் ஒரு மெயின் கேரக்டரா இருப்பான்னு நெனச்சு செத்து போனாய்ங்க. பட் நம்ம ஹீரோ வந்து கேம் விளையாண்டுகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு பைத்தியமாவே மாறி 10 வருஷமா ஒரு ட்ராஷ் கேம் விளையாண்டுகிட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கு சொல்றதுக்கு கூட எனக்கு வந்து தகுதி இல்லையேன்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து ஒரு லைன்ல நிக்கும்போது, அடுத்து வாங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ, வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்தாங்க என்னோட அப்ளிகேஷன் குடுக்கும்போது, அப்ப அங்க இருக்க ஸ்டாஃப் வந்து, ஓகே நீங்க ரிஜிஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ, ஆமா எத்தன பேர் வந்து பிளேயர்ஸா குவாலிஃபைட் ஆவாங்க? அப்ப நம்ம ஹீரோ கேட்கும்போது, அதுலயா மொத்தம் வந்து 50 பேர் வந்து ஃபைனல் எக்ஸாம் போவாங்க. அப்புறம் போறவங்களுக்கு தான் வந்து பிளேயர் டைட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ,
அப்போனா வந்து இந்த இடத்துல மொத்தம் 1000 பேர் இருக்காங்க எனக்கு பின்னாடி. இதில் 50 பேருக்கு தான் வந்து சான்ஸ் கிடைக்குன்னா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஒருவேளை நான் இந்த இடத்துல பாஸ் ஆகாமல் போயிட்டேனா அப்படின்னு ஹீரோ வந்து அந்த இடத்துல அமைதியாக இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவுக்கு மேலே வந்து பிரகாசமாக ஒரு ஒளி வந்துக்கிட்டு இருக்கு. ஆமா, என்னை எதுக்கு தெரியுமா லீ சியான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் யாருன்னு தெரியுமா? அப்போ நம்ம ஹீரோ வந்து தன்னைத்தானே வந்து பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு கெஃபட்டி ஏரியாவில் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து இங்கே தான் இந்த அடுத்த 50 பேரா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு தாடி வச்சக்காரர் இருக்கார்ல, இவர் பேர் தான் பார்க் சங் சோங். இவங்க தான் வந்து இந்த எவாலுவேஷன் கம்யூனிட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிற ஒரு பர்சன். ஸோ பேசிக்கலி நம்ம ஹீரோவை பாஸ் பண்ணுற ஒரு ஆள் வச்சுக்கோங்க. அதாவது 50 பேருக்கு பிளேயர் டைட்டில் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் இவர் தான். இவர் வந்து பாஸ் பண்ண தான் இவங்க பாஸ் ஆவீங்க. அப்போ அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்க எல்லாம் டேலண்டாக தான் இருக்காங்க, ஆனால் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு அப்போனா அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல யாரும் உடச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அந்த பார்க் வந்து ஷாக் ஆகுறேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நீ தானே அந்த பார்க்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கியோ, நீ தானடா என்னோட பிரதர்ஸை வந்து கொலை பண்ண அப்படின்னு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கான். அவன் யாருன்னா எனக்கு தெரில. அப்போ அந்த நேரப்ப டே சைக்கோ அப்படின்னு வந்து அந்த பார்க் கத்திக்கிட்டு இருக்கான். அப்படி கத்திட்டு இருக்கும்போது அடியிலேருந்து வேர்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வரும்போது இந்த சைடு அந்த பார்க் அவனோட சாமானை வந்து கூப்பிட்டு வச்சுக்கிட்டான். ஸோ 2 பேருக்கு இப்போ சண்டை நடக்க போகுது, அது ஒரு பப்ளிக் பிளேஸில். அந்த நேரம் அப்போ அங்கே இருக்க மற்ற மக்கள்லாம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து அந்த கேங் வந்திருக்காங்க, இங்கே என்ன நடக்குது, யாரும் அவங்க அப்படின்னு வந்து பயந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அசால்ட்டாக ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கான். எதனால நம்ம ஹீரோக்கு அந்த சவுண்டு கேட்கலாம்னா, நம்ம ஹீரோ காதில் வந்து போட்டு நல்லா அடைச்சி வச்சுக்கிட்டு எதை கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்போ என்ன நடக்குதுன்னு அப்போ நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த இடத்துல 2 பேருக்கு சண்டை வரப்போகுது. அந்த சண்டை வந்து இப்போ என்னடா நடந்துச்சு, அப்போ நம்ம ஹீரோ வந்து கடுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி எனக்கு கடுப்பாக இருக்குடா, இதில் வேற இவங்க வேற என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்களே ஹீரோ இருக்கும்போது அந்த முடியுது. வாங்க நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து இந்த மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துருப்பான், என்னடா நடக்குது இங்கேன்னு. அப்போ 2 பேருக்கு எதிராக அவங்களோட சமன்ஸை வந்து சமன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நேரம் அப்போ 2 பேர் பயந்துக்கிட்டே நம்ம சாக மாட்டோம்ல, கரெக்டு தானே அப்போ ஒரு பொண்ணு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கேங் வந்திருக்கு, அந்த கேங் மூலமாக மொத்தம் எல்லாத்தையும் அழிக்கிற அளவு பவர் இருக்குது. அப்போ பக்கத்தில் இன்னொன்று பையன் வந்து நடிக்கிட்டே கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம், ஏன்னா அங்கே இருக்கார்ல பார்க், அவர் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது இங்கே, ஒரு கேங்கா சீரியஸா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட சொல்லாதீங்க, அவங்க வந்து அவங்க சம்மனை வச்சு இந்த மாதிரி வேலை பார்க்க போகிறாங்கன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். வேலை பார்க்க போகிறான் மீன்ஸ் இந்த மாதிரி அந்த உலகத்தில் அவங்களோட சமன்ஸை வச்சு மற்றவங்களை துன்புறுத்தி அப்படியே அவங்களுக்கு ஏற்ற பவரை வந்து அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு ஹீரோ வந்து இப்படி எல்லாம் பண்ணுவா மாட்டாங்களா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு. ஸோ இந்த இடம் அப்போ ஒரு எமர்ஜென்சி, எல்லோரும் வந்து அவங்களோட சமன்ஸை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த சமன்ஸ் ஆக்டிவேட் ஆனால் அங்கே இருக்க எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு ஷீல்டு வரும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து அவங்க சமன்ஸ் வந்து சண்டை போடாத அளவு இருக்கிற அளவு அந்த ஷீல்டு வந்து அவங்கள காப்பாற்றும். ஸோ அந்த மாதிரி வெளியே இருக்கும்போது அவங்களோட சமன்ஸை வந்து அந்த ஷீல்டுக்குள்ளே தூக்கி வைக்கிறனால அந்த சமன்ஸுக்கும் அடிப்படாது. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது போக நம்ம ஹீரோ ரம்பாவை கூப்பிட்டனால அந்த இடத்துல ரம்பா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து ரம்பா வந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரம்பா வந்து ஜின் அப்படின்னு பேச வரும்போது நம்ம ஹீரோ அமைதியாரு, நீ தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா பேச மாட்டேன்னு அப்படின்னு சொல்லும்போது ரம்பா வந்து அப்படியே வாய்க்குள்ள மொத்த காட்டி அட்டிக்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த கேங் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மிஸ்டர் ஜஸ்டிக் இங்கே வந்திருக்கியா, சரி பார்ப்போம், இதான் வந்து உன்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கே ஒரு மான்ஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கு, நீ போய் அதை அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லும்போது எல்லா இடத்துலையும் இப்படி கெடுத்து வச்சுருக்காங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது, சரி கொஞ்ச நேரம் உட்காந்து சண்டே பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ சண்டே பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்த மொத்தமாக காமிக்கிறாங்க, மொத்தமாக இடிஞ்சு நொறுங்கி கிடக்குது. அப்போ ஒரு ஃபயர் பட்டர்ஃப்ளை அதோட நெருப்பை வந்து மற்ற எல்லா இடத்துலையும் விட்டுக்கிட்டு இருக்கும்போது அது அப்படியே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த புகையிலேருந்து ஒரு உருவம் தெரியுது. பார்த்தா அந்த ஆர்க் மான்ஸ்டர் தான், உடம்புல ஷீல்டு ஓட கவர் ஆகி ரெடியாக இருக்குது, அதுக்கு ஒரு டேமேஜ் உழுகாத மாதிரி இருக்குது. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க அந்த கேங்கில் இருக்க வந்து இவ்வளோதான் அவனை கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொன்று சைடு பார்க் வந்து இப்படியே போனால் அவ்வளோதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கை வந்து இது என்ன ரொம்ப மொக்கையாக இருக்குது, இதுதான் இவங்க சண்டைன்னு சொல்லுவாங்களா அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. ஸோ ஹீரோட பர்ஸ்பெக்டிவ் வந்து இது என்ன ஒரு மொக்கையை சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு இருக்கும்போது அங்கிட்டு வந்து நம்ம ரம்பா வந்து ஹீரோட முடிக்கு மேலே இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறது ரம்பா வலிக்குது, இதை பிடிச்சி இழுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ ரம்பாவுக்கு போர் அடிக்குது. ரம்பா என்ன பண்ணுறோம், நம்ம ஹீரோட முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அப்போ
அப்போ ஹீரோக்கு பின்னாடி 2 பேர் வந்து இப்படியே போயிட்டு இருந்தா பார்க் வந்து அவுட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க் வந்து இப்போ தோக்க போறாங்க. அப்போ நம்மளையும் வந்து கொலை பண்ணிடுவாங்களா, என்ன பண்றது அப்படின்னு வந்து அங்க இருக்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ என்ன பண்றது, இந்த இடத்துக்கு நான் போகணும் தேவையில்லை. ஆனா அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆர்க் மான்ஸ்டர் வந்து அந்த ஆக்ஸை வச்சு ஒரு அட்டாக் பண்ணி அந்த இடத்துல அந்த வேரை வந்து வெட்டி எடுக்குது. அப்போ நம்ம ஹீரோ ரைட்டு, அப்போ நம்ம இங்கே போய் உதவி தான் பண்ணி ஆகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பார்க்குக்கு பின்னாடி போய்கிட்டு விரல வச்சு எஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்றான். இந்த இடத்துல சாவறதுக்கு பதிலாக நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் உதவி பண்ணிட்டு போவோம். அப்போ நம்ம ஹீரோ வந்து எஸ்கியூஸ் மீ அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி கூப்பிட்றான். ஏய் இது ரொம்ப டேஞ்சரஸ், இந்த இடத்துல இருக்காது, பின்னாடி போடா சிவலிங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதாவது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் டாட்டரோட ஸ்கில் ஆஃபில் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் டைமிங் இருக்குது, அதுக்கடுத்து உங்கள் அட்டாக்கை யூஸ் பண்ண எல்லாம் சரியாக போகும் அப்படி ஹீரோ சொல்கிறானா. அதுக்கடுத்து அந்த பார்க் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனது ஃபயரு அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாரு அது போக அந்த பிளட் ஆர்க் இருக்குல்ல அதோட பஃப் வந்து முடிய போகுது. ஸோ இது காம்பினேஷன் மாதிரி வச்சுப்பாரு. அந்த ஃபயர் விடும்போது அதில் அந்த ஷீல்டு இல்லை, ஷீல்டு இருக்கும்போது ஃபயரில் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா. அது போக அந்த இடத்துல ஒரு கண்ணு பறந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த பஃப் கொடுக்குது. அது போக நெருப்புக்கு சக்தியும் கொடுக்குது. ஸோ நீ அதை அட்டாக் பண்ணிடு. அதை பண்ணனா மற்ற நீ வந்து ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஸோ நீ டீம் படி பண்ணனா எல்லாமே முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஹீரோ அந்த பார்க்கிட்ட சொல்லும்போது அப்போ பார்க் வந்து என்ன யோசிக்கிறான்னா, அப்போ இதனால தான் என்னோட ஃபயர் எனர்ஜிலாம் யூஸ் ஆகலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ட்ரீ மான்ஸ்டர் ஆர்க் மான்ஸ்டர் 2 இருக்கும்போது சரி இப்போ ஆரம்பிக்கட்டும்னு சொல்லும்போது ஆர்க்கிட்ட இருக்க அந்த ஃபயர் டாட்டரை வச்சு நெருப்பை உருவாக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நெருப்பு நேராக அந்த ஆர்க்கு கிட்ட போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது வந்து சந்தோஷப்படலாம், இது வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது அந்த கேங் லீடர் வந்து இப்போ இங்கே என்ன நடந்துச்சு உனக்கு எப்படி தெரியும், என்னோட வீக்னஸ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். பெரிய எந்த வீக்னஸ் ஹீரோக்கு எல்லாமே அசால்ட்டாக தெரியுமே. அப்போ அந்த பார்க் என்ன பண்ணான், அவனோட வேரை வச்சு அங்கே இருக்க அந்த எல்லா மான்ஸ்டரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். டே நீ விளாண்டுக்கிட்டு தானே இருக்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இவனுக்கு எப்படி என் வீக்னஸ் தெரியும் அப்புறம் அந்த கேங்கில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மற்ற எல்லா ஃபயர் எனர்ஜி வச்சு அவன் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது மூலமாக அவன்கிட்ட இருக்க எல்லா மான்ஸ்டரும் முக்கியமாக அந்த ஆர்க் மான்ஸ்டர் எல்லாமே அப்படி செத்து போயிட்டு இருக்கு. இல்லை இல்லை இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இது வெயிட் பண்ணு, நான் சரண்டர் ஆயிடுறேன், இது என் மேலே தப்பு இல்லை அப்புறம் வந்து அவன் பயந்துக்கிட்டு இருக்கும்போது டேய் அப்படி சொல்லிட்டு இருக்கோமோ அவனை சுற்றி வேறெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் தான் சொல்கிறேன் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துல பண்ணால் இந்த மாதிரி ஒரு கேங்கு கையில் கிடச்சாங்கன்னா அந்த இடத்துல அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணுற அளவு அத்தாரிட்டி என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அதை வேற பிடிச்சி நசுக்கும் போது அவன் உடம்பு அப்படி இருக்க ஆரம்பிக்குது. இல்லை நீ விட்டுருன்னு சொல்லும்போது இது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சுதானே நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொடக்கு போடுறான் அந்த பார்க்கு. அப்போ அந்த மொத்த வேறு வந்து அப்படி நசுக்கி அவன் ரத்தம் மட்டும் வெளியே செதறுது. மற்ற எல்லாரும் அப்புறம் பார்க் ஜெயிஸ்டர் அப்படி எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் ஆனால் நம்ம ஹீரோ ஷாக்லேயே இருக்கா. அதுக்கு காரணம் என்னன்னா ஹீரோ கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தன் வந்து செத்து போகிறான். இப்பெல்லாம் வாய்ப்பு இல்லைல்ல, ஏன்னா வந்து ஆமாம்ல இந்த இடத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில, ஏன்னா 3 வருஷத்தில் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அதுக்குன்னு லா இப்படிலாம் போயிடுச்சா, அந்த இடத்துல அவங்களுக்கு எக்ஸிக்யூஷன்லாம் பண்ணுவாங்களா, அதாவது சாவடிக்கலாமா, இந்த மாதிரி ஒருத்தன் தப்பு பண்ணா இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது, நான் நினச்ச மாதிரி இப்போ இந்த உலகம் இல்லை, ரொம்ப மாறிடுச்சு அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பார்க் வந்து நீங்கள் அப்போ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, என் பேர் தான் வந்து பார்க், நான் இந்த மாதிரி பிளேயர் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு மெம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது போக இன்றைக்கி இந்த டெரரிஸ்ட்டை பிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சேனா நீ தாண்டா சாவடிச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்று பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க பார்க் வந்து இதுக்கு நான் தான் செஞ்சாகணும், சரி உங்கள் கில்டு ஐ மீன் நீங்கள் எந்த கில்டில் இருக்கீங்க கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுவா நான் என்ன ரிஜிஸ்டரே பண்ணல, இன்னும் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எதுவும் பண்ணலை, அது ஓகே தானே அப்படின்னு சொல்லும்போது என்னது நீங்கள் எதுவும் பண்ணலையா அப்படின்னு வந்து பார்க் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வந்து ஒரு பிளேயர் வந்து ஏதாச்சும் இதுக்குள்ளே கில்டுக்குள்ளே பெரிய பெரிய கில்டுக்குள்ளே இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். அப்போ இவன் எந்த கில்டுல இல்லையா, ஆனால் இவன் ஸ்கில் ரொம்ப அதிகமாக இருக்கே, யார் இருக்கும் இவன் என்ன அஃபிஷியல் அவ கூட ரிஜிஸ்டர் பண்ணலையா அப்படின்னு அந்த பார்க் ஷாக் ஆகிறான். அப்போ அந்த இடத்துல வந்து எப்போ தம்பி அட்லீஸ்ட் உன் ஐடியாச்சு காமி, அதை நான் வெரிஃபை பண்ணிட்டு அது போதும், அதுக்காக உனக்கு ரிவார்ட் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஐடியா என்கிட்ட இருக்கே. அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஐடியா காமிக்கிறான். ஸோ இந்த ஐடியா என்னன்னா ஆதார் கார்டு மாதிரி ஓகேவா, அப்போ இதை காமிக்கும் போது ஓகே நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன், உனக்கு வந்து ரிவார்ட் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறோம். அப்படியான்னு அப்போ அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பார்க்குறான். சரி அப்புறம் நான் அப்படியே கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மேலே வந்து ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அப்போ நம்ம ஹீரோ போனதுக்கு அடுத்து அந்த பார்க் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே அப்புறம் ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ நான் தான் பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் டேட்டா வேணும். ஆமாம் அவன் பேர் வந்து
பார்க் ஜின் ஹூ அவனை பற்றி எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சாகணும். அப்புறம் அந்த சைடு அந்த பார்க் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அது எதுவுமே தெரியாமல் போயிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோவை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு டோனட் எடுத்து அங்கே இருக்கிற அந்த ரம்பாக்கு கொடுக்குறான். அது என்ன சொல்லி கொடுக்குறான்னு, நீ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்திருப்பல, எனக்கு நீ எதுவுமே பேசாமல் உனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும்ல, அதுக்காக ஒரு சின்ன பரிசு தான் இது, இதை வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அங்கே ரம்பாக்கு வாயெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கு. சோறு சோறு எனக்கு வச்சுக்குன்னு சொல்லிட்டு ரம்பா வந்து அந்த டோனட்டை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக நல்ல வேலை இவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தியாச்சு, இல்லைன்னா இவன் ரொம்ப ப்ரெஷராக இருப்பான். அது போக யார் கண்டா இந்த மாதிரி சமன்ஸ் எல்லாம் பேசும்னு. அதுல அது போக நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இந்த மாதிரி மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து அவங்களோட சம்மன்ஸோட ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க. பட் என்னோட ரொம்ப அப்படி கிடையாது. நான் சிம்பிளாக ஒரு பிரெட் க்ரீமை கொடுத்தோன்னே அவன் வந்து சாந்தமாயிட்டான். ஸோ இவளுக்கு இதுவே போதும், நம்ம இதை வச்சு எஸ்கேப் ஆகலாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போனா இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மற்றவங்களோட சம்மன்ஸ் வந்து அவங்களோட பேச்சு கேட்கணும்னா அவங்க வந்து ஒரு சிங்கில் இருக்கணும்னு அர்த்தம். நம்ம ஹீரோ வந்து அதில் கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னும் இது ஒன்றும் பெருமைப்படுற நேரம் கிடையாது. ஏன்னா இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரில. எந்த பிரச்சனையும் நடக்காமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து தெரிஞ்சு தெரியாமல் ஒரு விஷயத்துக்குள்ளே போயிட்டான். அது மூலமாக எல்லாரோட அட்டென்ஷன் அவன் மேலே கிடச்சிச்சு. ஏன்னா அந்த இடத்துல யாருமே சாவலனானோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ பார்த்தது இந்த உலகமே மொத்தமாக மாறிடுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இத்தனை லா எல்லாமே இருந்துச்சு. பட் இப்போ இது எல்லாமே இப்படி மாறி இருக்கே, ஒரே நேரத்தில் அந்த எப்படி வந்து அவங்க சாவு தண்டனை எல்லாமே கொடுக்கலாம். அப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நினச்சிட்டு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்றான். நான் வந்து ஸோ நம்ம நம்ம ஹீரோ வந்து இதுக்கு மேலே இந்த இடத்துல போயிட்டு சண்டை போடுறதுக்குலாம் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வந்து என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ ஸ்க்ரோல் வாங்க முடியுமோ அதை வச்சு என்னோட அடுத்த சம்மன்ஸை நான் கூப்பிட்டாகணும். அடுத்த சம்மன்ஸ் வந்து ஒன்று எனக்கு அந்த ட்ரில்லர் இன்ஸ்ட்ரக்டரும் அப்புறம் இந்த ஃப்ளேம் டிராகன் மேஜும் எனக்கு கிடச்சாகணும். அதெல்லாம் வந்து டி ரேங்க்குள்ளே வந்துடும். அதெல்லாம் லோ கிரேடில் தான் வரும். ஸோ அது வரும் நான் நம்புறேன். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு ரொம்ப வந்து அது எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக ஆக்கி நல்லா குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது சரி நல்லது, அப்போ நம்ம ஹீரோ எந்திரிக்கான்னு அப்போ ரொம்ப எந்திரிச்சுக்கிட்டான். என்னாச்சு ஏன் ஹீரோ எந்திரிக்கான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சரி இப்போ நம்ம கிளம்பி ஆகும். நம்ம ஹீரோ வந்து சந்தோஷமாக இருக்கான். அப்போ எந்திரிச்சு போகிறதோட இந்த சாப்பிட முடியுது. இந்த ஸோ இனிமேல் பெரிய பெரிய வீடியோவாக போடலான்னு தான் இருக்கேன். அது போக இந்த வீடியோ நான் எப்போ ஆரம்பித்தேன்னா கொஞ்சம் உடம்பு சரி இல்லாத, அதாவது நல்லா இருக்கும்போது ஆரம்பித்தேன். அப்புறம் இடையில உடம்பு சரியில்லை. இதை நான் கட் பண்ணி தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வழியாக வந்து முடிச்சிட்டேன். நான் பெரிய பெரிய வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இதுக்கடுத்து இன்னும் நல்லா குவாலிட்டியாக கொடுக்க பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆக்சுவலாக அந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. நடுவில் வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. திரும்பி வந்து இப்போ ஓரளவு சரியாயிருச்சு. இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக எல்லாத்தோட வீடியோவும் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது போக எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஹெல்த்தை பார்த்துக்க சொன்னீங்க. ஓரளவு இப்போ பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது எல்லாத்தையும் நான் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ பை கைஸ்.